வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். அண்ட் மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாக நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது ரொம்பவுமே விசேஷமான குணம் கொண்டது.
ஜென்ரலாக இதை வந்து ருத்ர அம்சத்தோடு கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ருத்ரம்சம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆக்ரோஷம் கொண்டதாகவும் அழிவை உண்டாக்கக்கூடியதாகவும் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியதாகவும் சொல்லுவோம். இந்த திருவாதிரை நட்சத்திரமும் கிட்டத்தட்ட அப்படித்தான். உண்மையிலேயே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய முழுமையான விளக்கங்களை கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியாக பயமுறுத்துகிற மாதிரி அமையும். பட் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறது கிடையாது. அதெல்லாம் வந்து யோக நெறிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான விஷயங்கள். இங்கே நம்ம வந்து வெறும் ராசி நட்சத்திர அமைப்பில் கால அமைப்பின்படி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பார்க்குறோம். அதனால் அவ்வளோ டீப்பாலாம் அந்த விஷயங்களுக்குள்ளே போக வேண்டியதில்லை. பட் ருத்ர அம்சத்தோடு அதை கனெக்ட் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே மகத்துவமான தன்மை கொண்டது. அதை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே தனி ஞானம் தேவை. ஸோ அதனால் அதையெல்லாம் வெளிப்படையாக யாருக்கிட்டையும் சொல்லலாம் முடியாது. அது வந்து முழுமையாக உணரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். பொதுவாக இந்த யோகா அமைப்புகளே அப்படி தான். சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அது ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதனுடைய உண்மை பொருளை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைகளினுடைய உன்னதம் என்பது புரியும். இல்லை அப்படின்னா அது வெறுமனே வார்த்தைகள் தான். சும்மா ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க, என்னென்னா சொல்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அது சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளோ டீப்பாலாம் இங்கே பார்க்க போகிறது இல்லை. அதெல்லாமே முழுமையாக யோகத்துக்கு உரியது. நம்ம இங்கே வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான நிலைகளில் செயல்படுது, அதனுடைய வாழ்க்கை அமைப்புகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே உன்னதமானது, மற்றவங்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது, ரொம்பவுமே மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முழுமையாக பொருந்தும். இது வந்து ராசி நிலைகளில் ஒரு சில ராசிகளுக்கு இந்த அமைப்புகள் பொருந்தும். பட் நட்சத்திர அமைப்பு அப்படின்னு வரும்போது இந்த 27 நட்சத்திரங்களில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இது வந்து முழுமையாக பொருந்தும். மேலும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் செயல்படக்கூடியது. சும்மா மேலோட்டமாக நுனிப்பூல் மேயறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அன்பை வெளிப்படுத்தலும் சரி, அடாவடித்தனத்திலையும் சரி, எக்ஸ்ட்ரீம் லெவலில் இவங்க வெளிக்காட்டிடுவாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையே அதுதான். இயல்பாகவே இந்த நட்சத்திரமானது எல்லா விஷயங்கள்லையுமே அனுபவம் பெறக்கூடியது. இந்த நட்சத்திரத்தை வந்து மிக மிக மகத்துவமானது, உன்னதமானது அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த அளவுக்கு இது அனுபவம் பெற்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அனுபவம் அப்படிங்கிறது எல்லா நல்லது கெட்டதுக்கும் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரு சராசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளையும் இது வந்து முழுமையாக பார்க்கக்கூடிய குணம் கொண்டது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அதனுடைய எக்ஸ்ட்ரீம் உணர்வுகளை பதம் பார்க்கக்கூடிய குணம் கொண்டது. சும்மாலாம் கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் இப்போ ஒரு சம்பவத்தை ஏற்படுத்திட்டு தான் போகும். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்பவுமே ஷார்ப்பான ஒரு நட்சத்திரம். அதனால தான் திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் துள்ளி குதிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சடனாக எல்லாம் காணாமல் போய் ஒரு மாதிரி அப்படியே ரொம்பவுமே டிப்ரெஷனில் மூழ்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்த நிலைகளுக்குள்ள ஒரு சமத்துவமான நிலைகளில் செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இயல்பாகவே இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முக்குணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு இந்த முக்குணங்களின் அமைப்பையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய குணம் கொண்டது இந்த திருவாதிரை நட்சத்திரம். அதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நிலையான நிலைகள் இருக்கவே இருக்காது. தொடர்ந்து மாறிக்கொண்டே தான் இருக்கும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது பார்த்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் அதுக்கு சுவாரஸ்யமே. அதில் தான் அதனுடைய உயிர்ப்பு சக்தி அப்படிங்கிறதே இருக்கும். மந்தமாக இருக்கிறது, வேண்டா வெறுப்பா கடமைக்காக செயல்படுறது அப்படிங்கிறதால இந்த நட்சத்திரத்துக்கு செட்டே ஆகாது. எப்பவுமே சென்டிமெண்ட்டான நட்சத்திரமும் கூட. குறிப்பாக உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. இதுலேயும் மெயினாக குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. குடும்ப உறவுகளின் இழப்புகளையும் அதிகம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே சொன்னதுனா எல்லாத்துலேயுமே அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலை எட்டி பார்த்துணும். இது ஒரு உறவின் மூலமாக எந்த அளவுக்கு இதுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சியும் உண்டாகுது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நிலை இருக்கோ அதே அளவுக்கு அதே உறவுகள் மூலமாக அந்த உறவுகள் இல்லைன்னா எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நட்சத்திரம் பார்த்துரும். அதனால தான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஒருத்தங்க மேலே அளவு கடந்து அன்பு பாசம் வைக்கிறாங்க அப்படின்னாலே அது ஒரு கட்டத்தில் அதன் மூலமாக சங்கடத்தையும் ஏற்படுத்திடும். ஒன்று அவங்க விலகி போவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க இல்லாமல் போகிறாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் எந்த அளவுக்கு உச்சக்கட்ட அன்பையும் அனுசரணையும் அவங்க பார்க்குறாங்களோ அதே நிலைகளுக்கு மாற்றாக
அந்த உறவுகள் மூலமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. இந்த உறவுகள் மூலமாக மட்டுமல்ல, விஷயங்கள் காரியங்கள் மூலமாகவும் இது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. பட் என்னன்னா, இது வந்து ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான ராசி. பொருள் ரீதியாக அல்லாமல் உணர்வு ரீதியாகவே அதிகமாக இது செயல்படும். அதனால் இது உறவு நிலைகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டீரியஸ் நட்சத்திரமும் கூட. உண்மையிலே இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல ஒரு ஞாபக சக்தி உள்ள நட்சத்திரமும் கூட. தனக்கு நடந்த விஷயங்கள் இது அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. தனக்கு நல்லது செய்தவங்களையும் கடைசி வரைக்கும் இவங்க மறக்க மாட்டாங்க. தனக்கு கெடுதல் செய்தவர்களையும் இவங்க வந்து கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. ஆனால் இயல்பாகவே இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்கிற குணம் கொண்டது தான். கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி தான் இவங்களுடைய நிலை. இவங்க கிட்ட மற்றவங்க எப்படி இருக்காங்கோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களும் மற்றவங்க கிட்ட இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட மற்றவங்க எந்த பிரச்சனையும் பண்ணிங்கன்னா இவங்களும் நல்லபடியாக இருந்துருவாங்க. இவங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க குறைச்சல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அதற்கேற்ற காலம் வரும் வரை காத்திருந்து கரெக்டான சம்பவம் செஞ்சுடுவாங்க. ஏன்னா இவங்களால் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஸோ மற்றவங்க எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களும் மற்றவங்க கிட்ட இருந்து வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சரி தவறு நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நடுநிலைத்தன்மையோடு தான் இருப்பாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இருப்பாங்க. ஆனால் தன்னிடம் மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய கேரக்டரும் மாறும். மற்றபடி இவங்களுக்குன்னு தனிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இருக்காது. அப்படி இருந்தால் இந்த ஒரு விஷயம் தான் கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய நிலை. புத்தி சாதுரியம் அதிகம் கொண்ட ஒரு நட்சத்திரம். நல்ல ஒரு சொகுசு பிரியம் கொண்டது. பேர் புகழ் போன்ற விஷயங்கள்ல அதிக விருப்பம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்க அல்ல. எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்பவே டெக்னிக்கலாகவும் டாக்டிக்கலாகவும் மூவ் பண்ணக்கூடியவங்க. உண்மையிலே இவங்க கிட்ட நேரடியாக போட்டி போட்டோம்னா ஜெயிக்கவே முடியாது. பேச்சிலேயே பல விஷயங்களும் கரெக்ட் பண்ணி விட்டுடுவாங்க. அதே போல இவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செட் ஆகிறது இல்லை. ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவங்க. உட்கார்ந்த இடத்துல பல விஷயங்களும் செய்து முடிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. தன் பெயரை நிலைநாட்டக்கூடிய விஷயங்கள்ல அதிகம் ஈடுபாடு கொள்ளக்கூடியவங்க. அதனால தன்னை வந்து விளம்பரப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ரொம்ப அட்ராக்டிவான நபர்களாகவும் இருப்பாங்க. உண்மையிலே இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க எளிதாக நம்பக்கூடிய நிலையில தான் இவங்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறதே இருக்கும். ரொம்பவுமே அட்ராக்டிவான நபர்கள். நினைத்ததை செயலாக்கக்கூடியவங்க. நல்ல திட்டம் வகுத்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. தொலைநோக்கு சிந்தனை படைத்தவங்களாகவே இருப்பாங்க. எதிர்காலம் குறித்து எப்பவுமே இவங்க கிட்ட சிந்தனைகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வியோடு தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். கற்பனை ஆற்றல்கள் மிகுந்தவங்களும் கூட. அதே நேரம் அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் இவங்களுக்கு இருக்கும். குறிப்பா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லது இவங்களுடைய குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மந்திர சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடுகளை கொண்டவங்க, இந்த சந்நியாசம் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளக்கூடியவங்க எல்லாம் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ள யாரோ ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மிஸ்டீரியஸான ஆன்மீக விஷயங்கள், அமானுஷ்ய விஷயங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டதாகவே இருக்கும். சிலர்லாம் இந்த சயின்டிஃபிக்காக கூட இவங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் அப்ரோச் பண்ணவும் செய்வாங்க. ஸோ இயல்பாகவே உங்களுக்கு இந்த மர்மமான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அது தொடர்பாகவே மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணவும் இவங்க செய்வாங்க. டிராவல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கும். இதனாகவே இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது நிறைய டிராவல் பண்ணும். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடங்களுக்கு அடிக்கடி இவங்க போயிட்டும் வரவுமாக தான் இருப்பாங்க. குறிப்பாக தொலைதூர பயணம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணக்கூடிய நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையோட தவிர்க்க முடியாதது தான். இப்போது நார்மலாகவே பிரயாணங்களை அதிகம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு இயலாது. அதே போல் இந்த நட்சத்திரத்துக்கு பெற்றோர் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தாயாகட்டும் தந்தையாகட்டும் அவங்க மேலே மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும். அவங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த ஒரு குந்தமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. பட் இயல்பாகவே இவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய குடும்பத்தை குற்றம் குறை சொல்லக்கூடியவங்க வெளியில் நிறைய பேர் இருப்பாங்க. இதனாலலாம் குடும்ப விரோதங்கள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் மேஜராக வெளிப்படையாக பார்த்தாலும் தெரியாது. பட் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று புகஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நிலைகளை அதிகமாக பார்த்து வருவாங்க. அது இவங்களுடைய குடும்பம் மற்றும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே தென்படும். அண்ட் பப்ளிசிட்டி பிரியர்களாக இருப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோங்கிறது இந்த உலகம் முற்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை ஆர்வம் கொண்டதாகவே இருக்கும். சின்ன சின்ன சாதாரண விஷயங்களை கூட இவங்க ரொம்பவுமே பெரிதாக அதை வந்து மிகைப்படுத்தி பேசுவாங்க அல்லது காண்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் பாதி விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். பட் பாதி விஷயங்கள் இதனாலே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும்.
ஏன்னா இது முன்னாடியே சொன்னதான், 2 எக்ஸ்ட்ரீம் லெவலையும் பார்த்துடும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ரொம்பவுமே ஆச்சரியத்தையும் வியப்பூட்டுதலையும் பார்க்க முடியும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே வெறுப்புகளையும் சங்கடத்தையும் காண்பிக்கும். இது பொதுவாகவே எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே வியப்புக்குரியது, மரியாதைக்குரியது. மற்றவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த நிலைகளில் அது செயல்படக்கூடியது. நல்லதுன்னு நினைச்சா அது நல்லது தான், கெட்டதுன்னு நினைச்சா அது கெட்டது தான். ஸோ இது உண்மையிலேயே மற்றவர்களுடைய பார்வையும் மனப்பான்மையும் பொறுத்து தான் இந்த நட்சத்திரத்தினுடைய குண அமைப்புகள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் இந்த நட்சத்திரத்தினுடைய குண அமைப்புன்னு பார்க்கும்பொழுது நல்லது கெட்டது இரண்டனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலையும் தொட்டடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது. அதனாலே இந்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை நிலையும் அதிக அளவில் ஏற்ற இறக்கங்களை பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். அது எல்லாமே அவங்களுக்கு உண்டான அனுபவங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய முதல் 20 வருட காலம் அப்படிங்கிறது, இவங்க பிறந்தது முதல் 20 வருட காலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். இவங்களாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அவங்களுக்கு அமையும். அது எந்த நிலைகளில் வேணாலும் அவங்களுடைய வாழ்க்கை அமையலாம். பெரிய லெவலில் ஆடம்பரமாக உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கலாம், இல்லை ஏழ்மையான நிலைகளும் இருக்கலாம், இல்லை நடுத்தரமான நிலைகளும் இருக்கலாம். ஸோ எங்கே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது விஷயமே இவங்களுக்கு கிடையாது. எங்கே எப்படி இருந்தாலும் அதனுடைய முழுமையான ஆனந்தமான வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இவங்களுக்கு அமையும். ஸோ முதல் 20 வருட காலம் அப்படிங்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இவங்களுடைய பருவ வயது கால வாழ்க்கை எல்லாமே வாழ்க்கை முழுவதுமே உங்களுடைய ஞாபகத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். உண்மையிலே இந்த முதல் 20 வருடத்தில் இருக்கக்கூடிய அறிவையும் அனுபவத்தையும் வைத்து தான் மிச்சம் இருக்கக்கூடிய காலகட்டங்களே இவங்க கழிச்சுட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய அனுபவங்கள்லாம் பெருசாக இவங்களுக்கு செட் ஆகும் ஆகாதுன்னு சொல்றதுக்கே இல்லை. வாழ்க்கைனா எப்படிப்பட்டது, உன்னதமானது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நிலைகள்ல இந்த முதல் 20 வருட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிடும். அதாவது யோகத்துல ஒரு விஷயம் இருக்கு, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம் இதெல்லாமே மனதை பொறுத்தது தான். பொருட்களை பொறுத்ததோ அல்லது மனிதர்களை பொறுத்ததோ இடத்தை பொறுத்ததோ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறதும் 20 வருட காலத்துல இவங்ககிட்ட என்ன இருக்கு இல்லை அப்படிங்கிறத பத்தி இவங்ககிட்ட பிரச்சனையே இருக்காது. எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இவங்களாக ஒரு உண்மையான நிலைகள்ல சந்தோஷத்தோடு நிம்மதியோடு உணர்வுகளோடும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த முதல் 20 வருட காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கான முழுமையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிட்டத்தட்ட இந்த 20 வருட காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது, எப்படி இருக்கும், யாரு இவங்க கூட இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க, எது இவங்களுக்கு செட் ஆகும் ஆகாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த முதல் 20 வருடத்துக்குள்ளேயே இவங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ முழுக்க இந்த முதல் 20 வருடம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான காலகட்டம். வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏற்படும். ஸோ 20 வருட காலகட்டங்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்க சுப கிரகங்களுடைய அனுக்கிரகமும் அசுப கிரகங்களுடைய அனுக்கிரகம் கோச்சார ரீதியாக இவங்களுக்கு ஏற்படும். ஸோ ஒரு சில காலகட்டங்களுக்கு இந்த அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்படும். கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டங்களும் குடும்பத்தில் நிறைய மருத்துவ விரயங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். சின்ன விபத்துகள் போன்ற விஷயங்கள் கூட பார்க்கலாம். அல்லது ஏதோ ஒரு வகையில் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதே போல சுப கிரகங்களுடைய அனுகிரகம் வரும்போது பெரிய அச்சீவ்மெண்ட் பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஸோ 20 வருட காலம் அப்படிங்கும்போது அந்த வயதில் இருக்கக்கூடிய அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை அனுஷ்டிக்க செய்வாங்க. பட் குடும்ப ரீதியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இது பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகங்களை இது ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில சடனா ரைஸ் ஆகிறதும் டவுன் ஆகிறதும் இந்த காலகட்டங்களில் அடிக்கடி பார்க்கலாம். இப்போ நிறைய வாழ்க்கை அனுபவங்கள் முதல் 20 வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக குடும்ப ரீதியாக இவங்களுடைய மதிப்பு ரீதியாக எல்லா விஷயங்களுமே இந்த காலகட்டங்களை இவங்க பார்த்துருவாங்க. அடுத்ததாக ஒரு 15 வருட காலகட்டம், அதாவது 20 35 வயது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையானது முழுக்க குடும்ப உறவுகளில் பிணைக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். குடும்பம்னா மொத்த உலகமும்னு இவங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டங்களை இவங்க பார்த்து வருவாங்க. இந்த திருமண அமைப்புகள், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அற்புதமாகவே அமையும். மேலே இந்த காலகட்டங்களில் சுய ஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். குடும்ப கௌரவம் போற்றப்படும். வெளி இடங்கள்ல இவங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஒரு நான் ஸ்டாப்பான குடும்ப வளர்ச்சியை இந்த காலகட்டங்களை இவங்க பார்த்து வருவாங்க. மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது அன்பாலையும் அரவணைப்பாலையும் நிறைந்து
மனசு ஒரு அமைதியும் நிம்மதியும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைகளை பார்க்கலாம். பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்து வரும். குடும்பத்தை நல்ல வகையில் வழிநடத்துவதற்கான எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் அவங்க பார்த்துட்டு வருவாங்க. பட் அதுவே ஜாதகம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற நிலைகளில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும். பட் அதே நேரம் குடும்ப வாழ்க்கைக்காக இவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு தான் எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவாங்க. குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் காணப்படும். ஏதாவது ஒரு குடும்ப உறவுகளை இவங்க பிரிய வேண்டியதாக அமையும். அதாவது ஒரு பக்கம் குடும்பத்தினுடைய எல்லா விஷயங்களும் இவங்க பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க. அதே நேரம் அதற்காக எல்லா விஷயமும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இந்த 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது குடும்ப விஷயங்கள்ல பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தான் குடும்பம் மட்டும்தான் உலகம், தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு அப்படின்னு தான் இருந்துட்டு வருவாங்க. ஆனால் அதன் பிறகு ஒரு 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது, அதாவது 35 ஒரு 55 வயது வரைக்கும் இந்த காலகட்டமானது இவங்களுக்கு எல்லாமே ஒரு நியூட்ரல் பேஸில் வேலை செய்யும். அதாவது பெரிய லெவலில் அப்ஸும் இருக்காது, பெரிய லெவலில் டவுன்ஸும் இருக்காது. ஒரு சில இழப்புகளை இந்த காலகட்டங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பொருளாதார மாற்றங்கள், குடும்ப உறவுகளில் மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ஏற்படும். ஏன்னா 20 வருட காலகட்டங்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்கே சுப கிரகங்களோட அனுகிரகம் சரி, அசுப கிரகங்களோட அனுகிரகம் சரி கோச்சார ரீதியாக எட்டி பார்த்துட்டு போயிடும். அப்போ நட்சத்திரத்தினுடைய அமைப்பும் இந்த காலகட்டங்களில் ஒரு நியூட்ரல் பேஸில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப பெருசான எந்த ஒரு விஷயத்திலும் ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணாது. அதாவது அளவுக்கு மீனா அமுதம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய 35 வயது காலகட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அமைஞ்சாங்க. ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவங்க போயிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது அமையும். இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் இவங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. மற்றவங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் பெரும்பாலான விஷயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப பெரிய லெவலில் இந்த காலகட்டங்கள் இவங்க நட்பாகவும் இருக்க மாட்டாங்க, விரோதமாகவும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சுய ஜாதக ரீதியாக கிரகம் இப்போ நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா சொத்து சுகங்களை வளர்க்கக்கூடிய போற்றக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. பட் அதுவே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கைவிட்டு போகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் உண்டு. சொத்து சுகங்கள் அதன் மூலமாக வரக்கூடிய ஆடம்பரமான விஷயங்கள், கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுபவம் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு. இதே போல பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் இந்த காலகட்டங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், அவங்களுடைய பொருளாதாரம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள், இந்த மாதிரியான நிலைகளில் ஒழுக்கட்டாயமாக இவங்க தள்ளப்படவும் செய்வாங்க. பட் இதெல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா, அல்லது நியூட்ரல் நிலைகள் வேலை செய்யுமா அப்படிங்கிறது அவங்க உதவி செய்ய ஜாதகம் தான் சொல்லும். நட்சத்திரத்துடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டமான இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நியூட்ரல் பேஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது, நெகட்டிவாகவும் சொல்ல முடியாது. காலம் எப்படி போகுதோ அதுக்கு பின்னாடி ஓட வேண்டிய நிலை தான். உண்மையான வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டங்களில் கண்கூடாக பார்த்துடுவாங்க. முன்னாடி நடந்த வாழ்க்கை விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கனவு மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே மாயை, எல்லாமே ஏமாத்துற வேலை, இதுதான் ரியாலிட்டி, இப்படிதான் மனுஷங்க இருக்காங்க, இப்படிதான் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இவங்களுக்கு அமையும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு சில தவிர்க்க முடியாத இழப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். எந்தெந்த விஷயங்கள் எப்படி அப்படிங்கிறத அவங்கவுங்க ஜாதகம் தான் சொல்லும். முக்கியமாக குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்கள்ல அதிக ஈடுபாடுகளை இவங்க காட்டி வருவாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை இப்படி இருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். அண்ட் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தனிப்பட்ட முறையில் நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்கும். பட் அவங்களோட இவங்க இணக்கமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இப்படி குழந்தைகள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஏற்படலாம். எது எப்படியோ இந்த 20 வருட காலம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நிலை கொஞ்சம் நியூட்ரல் பேஸில் மந்தமாகத்தான் போய்கிட்டு இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு இவங்களே உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். ஆனால் அடுத்ததாக ஒரு 15 வருட காலகட்டங்கள், அதாவது 55 70 வயதுக்குள்ள, இது இவங்களுக்கான ஒரு ஓய்வு காலம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு 20 வருட காலம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாச்சு. இப்போ அதற்கு ஏற்ற அளவுக்கு திரும்ப ஓய்வு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது விஷயம். பெரும்பாலும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு நல்லபடியாக அமையும். இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள், ஒரு டெவலப்மெண்ட்டையும் எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த அசட் மூலமாக மேன்மை என்பது உண்டாகும்.
பெரும்பாலும் இந்த ஒரு 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். வயது நிலை தகுந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாத மாதிரி தெரியலாம். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதுவான நிலைகள்ல வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற சித்தாந்தத்தோடு இவங்க பாட்டுக்கு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஒரு 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது பெருசா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. எல்லா விஷயங்கள் காரியங்களும் ஒரு சுமூகமான நிலைகளை இவங்க பார்த்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருட காலம், அதாவது 70 to 80 வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க பெருசா ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ரொம்பவுமே மந்தத்தனம் ஏற்படும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆன்மீக விஷயங்கள்ல தான் முழுக்க ஈடுபாடுகளை இவங்க காட்டி வருவாங்க. பற்றற்ற நிலைகள்ல தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை என்பதே அமையும். இவங்ககிட்ட ரொம்ப பெருசாக ஆக்டிவாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. வயது நிலை காரணமாகவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபார்மெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. இருக்கிற இடம் தெரியாமல் இவங்க இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஞானம் சித்தி பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இயல்பாகவே இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆன்மீக பலம் பொருந்தியது தான். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சித்தி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த விஷயங்கள் பொருந்தும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 80 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சித்தி பெறக்கூடிய நிலைகள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயங்களில் ஆற்றல் பெறக்கூடிய நிலைகள், முக்தி பெறக்கூடிய நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு. அதற்கு மேலே அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சுகம் பெறக்கூடிய நிலைகளை அமைத்து கொடுக்கும். எல்லா வகையிலுமே சந்தோஷம், நிம்மதி மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான வாழ்க்கை என்பது அவங்களுக்கு உண்டு. இந்த சித்தி பெற்ற நிலைகளுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டான அந்த மகத்துவத்தின் அடிப்படையில் எல்லா விஷயங்களுமே சிறப்பாகவே அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். அது ஞானத்தின் அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள முடியும். வார்த்தையின் விஷயங்களை அடுக்க முடியாது. இப்படியாக திருவாதிரை நட்சத்திரமானது தன் வாழ்க்கை பயணத்தை செய்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.